ஏறக்குறைய 8 லட்சத்துக்கு மேற்பட்ட அரசியல் ஆசிரியர்கள் இருக்கின்ற மிகப்பெரிய கூட்டமைப்பு தான் போட்டாஜி கூட்டமைப்பு. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கின்ற மிகப்பெரிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்கள் இல்ல மிகப்பெரிய அமைப்பு தான் இந்த போட்டாஜி. பேச்சுவார்த்தை தோல்வி என்ற விஷயத்தை விட நாங்கள் பேச்சுவார்த்தை எங்கள் முறைப்படி போராடுவர்களை மட்டும் கூப்பிட்டு அழைத்து பேசவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் பேச்சுவார்த்தை தோல்வி என்று சொல்லிவிட்டு செல்லலாம். அவர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பணிபுரிந்த அரசியல் ஆசிரியர்களுக்காக பிரச்சனை தீர்ப்பதற்காக ஒரு பேச்சுவார்த்தை கூடு என்று சொன்னார்கள். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தோம். அதனுடைய முழுமையான கோரிக்கைகளை கூட முழுமையாக படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது யதார்த்தம். நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி நாங்கள் போராட்டங்கள் தொடரும். 29ஆம் தேதி கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் முதல்ல நடக்கிறோம். இது வர 6ஆம் தேதிக்கு முன்பு அரசு எங்களை கூப்பிட்டு அழைத்து பேசி எங்களது பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன் வந்தால் மீண்டும் பரிசீலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும். எங்கள் கூட்டமைப்பு இருக்கின்ற போட்டாஜி கூட்டமைப்பு இருக்கின்ற அனைத்து சங்கங்களும் சேர்ந்து எடுக்க வேண்டும் முடியும். நாங்கள் பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் தனியாக உயர்மட்ட பக்கத்தில் கூட நாங்கள் இங்கே வரல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தனியாக ஓரமாக நின்று எங்கள் உயர்மட்ட குழுப்பினர் அனைவரையும் கூப்பிட்டு நாங்கள் என்ன பேசலாம் என்று முடிவெடுத்து அவர்கள் எந்தவித உத்தரவாதம் கொடுக்காத காரணத்தினால் ஏற்கனவே திட்டமிட்டபடி நம்ம புரோகிராம் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம் என்று சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் இதே அறிவிக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை அரசு எளிதாக அணுகி செய்து கொடுக்கும் என்று எதிர்பார்த்தோம். அதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அறிவிக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். காலைநிறுத்த வேலைநிறுத்த போராட்டம் என்பது அதுதான். வேலைக்கு போக மாட்டோம். புரியல. 8 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ள மிகப்பெரிய கூட்டமைப்பு இது. எங்கள் உறுப்பினர்கள் முழுமையாக இந்த போராட்டத்தை கலந்து கொள்வார்கள். அரசு அலட்சியமாக அணுகுவதாக விஷயத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு சில தவறுகள் எங்கேயோ நடக்கிறது, அதை அரசு தட்டி கேட்கவில்லை என்பது யதார்த்தம். ஒரு சில தவறுகள் நடக்கிறது என்பது தெரிகிறது. அதை அரசின் கவனத்துக்கு சொல்லாமல் இருக்கக்கூடாது, அமைச்சர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம். நான் இந்த தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இருந்தாலும் நாங்கள் பத்திரிகையாளர் முன்பு இந்த செய்தியை சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். பிரதான 3 கோரிக்கையில் 10 கோரிக்கை முக்கியம். அதாவது ஒரு கோரிக்கை விட்டு ஒரு கோரிக்கைனா தப்பா படும். ஒன்று 10 கோரிக்கை முழுசாக சொல்லிடுறேன் கேளுங்க. ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனைன்னா 22 ஆண்டுகளாக பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்த 22 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகின்றோம். அதே போல 7வது ஊதிய குழுவானது அக்டோபர் 2017 அமல்படுத்தப்பட்டது. 1/1/2016 முதல் 30/9/2017 வரை ஊதிய குழுவினுடைய நிலுவையை அரசு வழங்கவே இல்லை. ஆகவே 21 மாத ஊதிய குழுவின் நிலுவையை அரசு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் பிரதான கோரிக்கையாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல கருணை அடிப்படையிலான பணி நியமனம் என்பது 1972 முத்தமிழ் அமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு அரசியல் ஒன்றியத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு அறிவித்த கோரிக்கை. அதன் அடிப்படையில் தான் இதுவரை கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் தொடர்ந்து பெற்று வருகிறோம். ஆனால் அதில் கூட அந்த உச்சவரம்பு முன்பு 25% மேல் இருந்தது, ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த சிடி கிரேடுக்கு 5% உச்சவரம்பை குறைத்து விட்ட காரணத்தினால் அனைவருக்கும் உடனடியாக பதவி உயர்வு கருணை அடிப்படையிலான பணி நியமனத்துக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. என்ன காரணம் எனில், ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தையோ தாயோ இறந்து விட்டால் உடனடியாக அந்த அரசு பணி அவனுடைய சந்ததி, அதாவது மகனுக்கோ மகளுக்கோ கிடைத்தால்தான் அந்த குடும்பத்தை ஓரளவுக்கு சீர்திருத்தி இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். ஆனால் இது காலதாமதமாக இருக்கிற நிலைமையாக இந்த 5% உச்சவரம்பு என்பதை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பிரதான கோரிக்கையாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல ஊதிய குழுவானது அமுல்படுத்தப்பட்ட பிறகு 1/6/2009 பிறகு பணி நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை முதுகலை ஆசிரியர்களுக்கு ஏறக்குறைய 31/5/2009 முன்பு உள்ள ஆசிரியர்களுடைய சம்பளமும் 1/6/2009 பின் நியமனம் பெற்ற ஏறக்குறைய 1 ஆண்டுகள் வைத்துக் கொள்வோம் பெறுகின்ற ஊதியமும் குறைந்தது 15,000 ரூபாய் குறைவு ஏற்படுகிறது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பல ஆண்டுகளாக நான் கூறியும் கூட இந்த பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அதே போல காலி பணியிடங்கள் தலைமைச் செயலிலிருந்து கீழே இருக்கின்ற கடைசி வரை இருக்கின்ற துப்புரவு பணியாளர், துப்புரவு காவலர்கள், பண்ணை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு டி கிரேட் 4ஆம் நிலை ஊழியர்கள் வரை காலி பணியிடங்கள் மிக அதிகம் இருக்கிறது. ஆகவே காலி பணியிடத்தை நிரப்பிட வேண்டும்
அதுவும் போர்க்கால அடிப்படை நிறைவேற வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் இந்த 10 கோரிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அதே போல சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர்கள், எண்ணமார் பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள், துப்புரவு காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள், எம்ஆர்பி செவிலியர்கள், எம்டிஎம் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரிகின்ற நபர்கள் எல்லாம் சிறப்பு காலமுறை ஊதியம், தொகுப்பு ஊதியம், மதிப்பூதியம், தினக்கூலி பணிபுரிந்தவர்கள் எல்லாம் பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்குவோம் என்று கூறியிருந்தாலும் கூட அது சம்பந்தமாக இந்த கோப்பு முழுமையாக இன்னும் அப்படியே இருக்கின்ற காரணத்தினால் அதையும் நாங்கள் பிரதான கோரிக்கையாக முன்னெடுத்திருக்கின்றோம். அதே போல ஓட்டுநர்களுக்கு அரசு மருத்துவர்களுக்கு வழங்குவதை போல 7, 14, 20 என்ற வருடங்களில் பணிபுரிவர்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கு பதவி உயர்வை பெற முடியாமல் இருக்கின்ற நிலைமையை கருத்தில் கொண்டு 7 வருடம் பணியாற்றுவதற்கு நிலை 3 ஓட்டுநர் எனவும் 14 வருடம் பணிபுரிபவர்களுக்கு நிலை 2 ஓட்டுநர் எனவும் 20 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு நிலை 1 ஓட்டுநர் எனவும் குறைந்தபட்சம் பதவி உயர்வாக கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை தொடர்ந்து ஓட்டுநர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை நிச்சயமாக அரசு கடந்த முறை பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதே போல பள்ளிக்கல்வித்துறையில் அரசாணை எண் 243 ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வட்டார அளவில் தான் அந்த ஆசிரியருடைய பணி மூப்பானது இருக்கும். அந்த வட்டாரத்துக்குள் தான் பணி நியமனங்களும் பதவி உயர்வுகளும் இருக்கும். ஆனால் தற்பொழுது மாநில அளவில் முன்னுரிமை என்று கிடக்கிற காரணத்தினால் கன்னியாகுமரியில் பணிபுரிகின்ற ஒரு ஆசிரியர்களை தூக்கி ரெட்கில்ஸில், அதாவது ராணிப்பேட்டையிலோ கடைசியாக இருக்கின்ற துறையில் இருந்து மேற்கு புறமாகவோ இல்லை கிழக்கு புறமாகவோ இல்லை வடக்கு புறமாகவோ மிக அதிக தூரத்தில் கூட ஆந்திரா அருகில் இருக்கின்ற துறையில் கூட பணிமாற்றம் செய்வதற்கு வாய்ப்பாக இந்த அரசாணை அமையும் என்பது அடிப்படையில் தான் நாங்கள் இந்த அரசாணை தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் இந்த கோரிக்கையானது தொடர்ந்து நாங்கள் வைத்து வருகின்றோம். ஆகவே நாங்கள் இப்போது என்ன கேட்கிறோம் என்றால் வட்டார அளவில் கூட எங்களுக்கு பணி மூப்பிக்க பதவி கேட்கவில்லை. காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நான் பார்த்தோம். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call